ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் சஷ்டி ஃபேஷனல் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோட டைலரிங் ரூமோட மேக் ஓவர் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. டைலரிங் ரூம் டூருன்னு கூட சொல்லலாம். நான் பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்தே டைலரிங் ஒர்க் பண்ணிக்கிட்டுருக்கேன். இதுதான் என்னோடய ஒர்க்கிங் ஸ்பேஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய பெட்ரூமில் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்ருந்தேன். மிஷின் வந்து என்னோடய ரூமில் தான் போட்டிருந்தேன். அப்போ சிங்கிள் மிஷினாக மட்டும்தான் இருந்தது. எப்போ நான் வெளிலேயும் ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டனோ அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்பட்டது. அப்போ இது வந்து ஸ்டோரேஜ் ரூமாக தான் இருந்தது. இந்த ஸ்டோரேஜ் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எதை தூக்கி போடணுமோ தூக்கி போட்டுட்டு பாதிக்கு மேலே திங்ஸ் எல்லாம் டீக்ளட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரூமை வந்துட்டு டைலரிங் ரூமுக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இந்த ரூமோட வியூ பார்த்திங்கன்னா எப்படி தான் இருக்குது. வென்டிலேட்டருக்காக ஒரே ஒரு ஜன்னல் இருக்குது, ஒரு 3 ஷெல்ஃப் இருக்குது, அவ்வளோதான். இது ஒரு சின்ன ரூம் தான். இந்த ரூம் தான் நான் வந்துட்டு டைலரிங்காக யூஸ் பண்ணுறேன். இப்போது வீட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னர் அவுட்டர்னு சொல்லி ஃபுல் பில்டிங்குமே ஃபுல் வீடுமே வந்து பெயிண்டிங் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் இன்க்ளூடிங் நம்மளோட ரூமுமே வந்துட்டு நம்ம வந்து பெயிண்டிங் பண்ண போகிறோம். இதுதான் என்னோடய மிஷின். பக்கத்தில் இருக்கிறது ஓவர்லாக் மிஷின். இதுதான் நான் லாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண வேண்டிய சுடிதார். இந்த சுடி ஸ்டிச் பண்ணி முடித்த உடனே நான் இந்த ரூமை காலி பண்ணி கொடுக்கணும். பெயிண்டிங்காக க்ளீன் பண்ணணும். ப்ளஸ் என்னோடய திங்ஸ் எல்லாம் எதுவுமே மிஸ் ஆகாமல் நான் எடுத்து வைக்கணும். பாதிக்கு மேலே திங்ஸ் என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்து வச்சுட்டாரு. மீதி 1-2 திங்ஸ் தான் இருக்குது. அது இடையில எனக்கு ஞாபகம் வந்தது. ரூமோட பிஃபோர் லுக் அது வந்து ஒரு கிளிப்பாக எடுத்து வச்சுக்கலான்னு தோணுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் இடையில தைச்சிக்கிட்டு இருந்ததை விட்டுட்டு அதுக்கப்புறம் மொபைல் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பித்தேன். இதுதான் என்னோடய மிஷின். இதுதான் என்னோடய ஒர்க் ஸ்பேஸ். இப்போ என்ன பெயிண்டிங் ஒர்க் வீட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 13 இயர்ஸ் ஆகிடுச்சு வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணி. அதனால தான் நாங்கள் வந்து டோட்டலாக எல்லாமே வந்து பெயிண்டிங் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். 13 இயர்ஸ் ஆனதுனால நம்ம வந்துட்டு வீடு வந்து இன்னும் நீட்டாக இருக்கிறதுனால மழை வந்து செவரெல்லாம் வந்து டேமேஜ்டாக இருந்ததுனால ஊறி போயிட்டு அதனால் நம்ம வந்து ரீஒர்க் பண்ணுறோம், பெயிண்டிங் பண்ணுறோம். சுடிதாரை தைச்சி முடிச்சுட்டு கடகடன்னு ரூமை காலி பண்ணி க்ளீன் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு கோட்டிங் பெயிண்டிங்குமே பண்ணிட்டாங்க. இப்போ வந்து செகண்ட் கோட்டிங் வந்துட்டு பெயிண்டிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த ரூமில் அடிஷ்னலாக என்ன இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா காய வைக்க வேண்டிய பொருட்கள்லாம் இருந்தது. அதாவது வெயிலுக்கு வைக்க வேண்டிய பொருட்கள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், மிளகாய் இதெல்லாம் இருந்தது. ஒரு வருஷத்துக்கு தேவையான நல்லெண்ணெய், கடலெண்ணெய், காஞ்ச மிளகாய் இந்த மாதிரினா பல்காக வந்துட்டு ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். அம்மா வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அது வந்துட்டு நம்ம வந்து வருஷத்துக்கு யூஸ் பண்ணுறதுனால அப்பப்போ வெயிலில் வச்சு எடுக்கணும் இல்லைங்களா, அதனால் நம்ம வந்து மேல் ரூமில் வச்சுருப்போம். ஏன்னா மொட்டை மாடிக்கு கொஞ்சம் கிட்டன்றதுனால இல்லை ஸ்டெப்ஸ் ஏறி தூக்கிட்டு வர முடியாதுன்றதுனால இங்கே இந்த ரூம்லேயே நம்ம வச்சுருந்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா டூல்ஸ்லாம் வச்சுருந்தோம். வீட்டில் ஏதாவது ரிப்பேர் ஆனால் ஸ்க்ரூ ட்ரைவர், நட்டு, போல்டு, ஆணி அதில் இருந்து அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு வச்சுருந்தோம். இந்த 3 ஷெல்ஃப் இருக்குங்களா, அந்த ஷெல்ஃபில் பாதி என்னோடய டைலரிங் திங்ஸ் இருந்துச்சு, மீதி வந்து டூல்ஸ் இருந்துச்சு. இப்போ வேஸ்டேஜான என்றைக்காவது யூஸ் ஆகுன்ற ஒயரு அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தோம். இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அதெல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ரூமை வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்துட்டு டைலரிங்காக யூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு இப்போ நான் வந்துட்டு சில விஷயங்களெல்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். அது மொத்தமாக இப்போவே பண்ண போகிறது கிடையாது. ஒன்றொன்னா நான் வந்துட்டு அடிஷ்னலாக ஒன்றொன்னா ஆட் பண்ணிகிட்டே போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மொத்தமாக நம்மளால் வந்துட்டு செய்ய முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ரூமெல்லாம் ரெடி பண்ணி முடித்த பிறகு பெயிண்டிங் ஒர்க் முடிஞ்சு அது காஞ்ச பிறகு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஹேங்கர் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹேங்கர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ப்ளவுஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்த உடனே வியூக்காக வந்துட்டு ஹேங்கர் மாட்டி விடணும். அதுக்கப்புறம் நல்லாயிருக்கும், கஸ்டமர்ஸ் வரும்போது காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். நமக்கே நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் அங்கே ஹேங் பண்ணி வச்சுருக்கும்போது பார்க்கும்போது நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது. மேக்ஸி ட்ரெஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி ஷெல்ஃபில் தான் சும்மா இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து வியூக்காக மாட்டி வச்சோன்னா நமக்கு வந்து நல்லாயிருக்கும், ரூம்க்கே ஒரு லுக் கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஹேங் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்துட்டு இன்னொரு ஹேங்கர் வந்து ஃபிட் பண்ண வந்து கேட்டிருக்கேன். இது எல்லாத்துக்குமே என் ஹஸ்பண்ட் தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணி எல்லா ஒர்க்கையும் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. ஹேங்கர் ஃபிட் பண்ணிவிட்டு பாதி திங்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு மிஷினு, ஓவர்லாக் மிஷினும் கட்டிங் டேபிளும் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ண பிறகு நான் வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவாக நான் கொடுக்குறேன். கட்டிங் டேபிள் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு என்னோடய பெட்ரூமில் தான் நான் போட்டிருக்கேன். கட்டிங் பண்ணணுன்னா அங்கே நான் ரூமில் வச்சு கட்டிங் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது நான் டைலரிங் ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுவேன்.
இப்படி எடுத்ததும் நமக்கு ஒரு மிஷினு, ஓவர்லாக் மிஷினு, கட்டிங் டேபிள், ஒரு செப்பரேட் டைலரிங் ரூம் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ஈஸியாக வரல. எடுத்ததும் நமக்கு வந்து கிடைக்கல. இது ஒவ்வொரு ஸ்டெப்பும் நான் எப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜை வந்து கடந்து வந்தேன், ஒவ்வொரு விஷயமும் நான் எப்படி அச்சீவ் பண்ணேன்றதை அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு சொல்லணுன்னா எப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படின்றத இப்போதைக்கு சொல்லணுன்னா, ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா என்னோடய விடாமுயற்சின்னு நான் சொல்லுவேன். என்னோடய விடாமுயற்சினால தான் நான் இப்போ வந்து இன்றைக்கி இப்போ இருக்கிற இந்த ஸ்டேஜ். நான் இன்னுமே அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன். இப்போ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே எடுத்து வச்சுருக்கேன். அதாவது பேபி ஸ்டெப்பு. இன்னுமே அடுத்தடுத்த கனவுகளை நோக்கி போகணும். பார்க்கலாம் அதெல்லாம் எப்படின்னு. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்ட் 2 வீடியோவாக டைலரிங் ரூம் டூர் வீடியோ வந்துட்டு கொடுக்குறேன். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.